ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி. இந்த வட்டம் நமக்கு ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதே முதல் வெள்ளியில் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நான் இன்றைக்கி எப்படி என்னென்ன சமையல் பண்ணேன், எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படின்றத இந்த விலாக்கில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த அம்மன் அலங்காரம் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முந்தி எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு வரலக்ஷ்மி நோன்பு, அதுக்கப்புறம் நவராத்திரி ஸ்பெஷல் இதெல்லாம் நான் இன்னொருத்தவங்க வீட்டில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு செஞ்சுட்டு வருவேன். இப்போ நான் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அதான் அந்த அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே என்னமோ நான் இப்போ ஒரு பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாகவும் நான் இருக்கேன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்க, தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரியும் கூட சொல்லுவாங்க. பட் எனக்கு பிடிச்சிருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை நம்ம பிஸியாகவே வச்சுக்கிறணும். அது இதுதான் கிடையாது. இப்போ சாமி கும்பிட்றது அப்படின்னா நமக்கு சாமி மட்டும்தான் நம்ம கும்பிட்றோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம், பிடிச்ச விஷயங்கள் வாங்குகிறோம், செய்கிறோம், அதை ஒரு 4 பேருக்கு கொடுக்குறோம். இது எல்லாமே சாமி கும்பிட்றதோட நின்று, அதாவது சாமினா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சாமி அந்த இதுலேயும் நம்ம யோசிக்கக்கூடாது. எந்த மாதிரி நம்ம யோசிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையல் சாம்பார், மோர் குழம்பு, அவரைக்காய் பொரியல். பாப்பாவுக்கு டெய்லி முட்டை கொடுத்து விடணும். ஸோ அவளுக்கு மட்டும் 2 முட்டை இன்றைக்கி போட்டு கொடுத்து விட்டேன். அவள் கிளம்பிட்டா சீக்கிரமே. இன்றைக்கி சீக்கிரம் மீன்ஸ் 6:45க்கு அவள் இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டா. அடுத்து பையனை பால் வாங்கிட்டு வந்து அடுப்பில் வைக்க சொல்லியிருந்தேன். அவன் வச்சுட்டு நல்லா மறந்துட்டான். பாலை ஹையில் வேற போட்டான். ஏற்கனவே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேலை காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சது வேலை கரெக்டாக அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்குது. எப்பயுமே பாப்பா போனோன்னே 6:45க்கு போனால் அப்படின்னா 7 மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன். இன்றைக்கி உட்காரக்கூட இல்லை. அடுத்தடுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுனால சரி கோலம் போடலான்னு சொல்லிட்டு கோலப்படி, வெள்ளை கோலப்படி, கலர் கோலப்படி எல்லாமே மறுபடியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா சிந்தி நல்லா அது ஒரு வேலை வச்சுட்டான். திரும்ப குளிச்சுட்டு பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு மறுபடியும் அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் சரி அடுப்பு துடைக்காமல் இருந்துச்சேன்னு தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுவும் துடைக்க வேண்டிய வேலை வந்துருச்சு. சரின்னு துடைச்சாச்சு. நான் முதல்ல அரிசியை ஊற போட்டிருந்தேன். கொஞ்சம் ஊறிச்சு அப்படின்னா பொங்கல் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலையும் வச்சுட்டு கையோட இருந்த பொம்மைகளெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அந்த வலம்புரி சங்குக்கும் அந்த லிங்கம் பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டுது. அதுக்கு எல்லாத்துக்குமே அரிசி மாற்றி வச்சுட்டேன். ப்ளஸ் இன்றைக்கி நான் பொங்கல் வச்சேன். இன்றைக்கி குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதான். ஸோ நான் அதனால் கொஞ்சம் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு இன்றைக்கி சாமிக்கு எல்லாத்துக்கும் பூ போட்டு நானும் பூ வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி உப்பு மஞ்சள் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி ஆடி வெள்ளி முதல் வெள்ளி. ஸோ உப்பு, மஞ்சள், அரிசி இந்த மாதிரியான ஜாமான் வீட்டில் வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.